ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. நான் உங்கள் அருண். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யாரெல்லாம் ட்ரேட் பண்ணலாம், யாரெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. என்னடா ஒரு ட்ரேடிங் சேனல் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க, யாரெல்லாம் ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களோட மோட்டிவ் என்னன்னா எல்லாருமே ட்ரேட் பண்ணணும் தான். இருந்தாலும் ஏன் நம்ம ஒருத்தங்களை ட்ரேட் பண்ண சொல்கிறோம், ஒருத்தங்களை ஏன் ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறோம்னா, அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன ரீசன்னா, ஒவ்வொருத்தங்களோட கமிட்மெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட். அதாவது கமிட்மெண்ட்னா எதை சொல்லுவோம்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1 lakh கையில் இருக்கும். அந்த 1 lakh வச்சு நீங்கள் என்ன பிளான் பண்ணுவீங்கன்னா, எனக்கு ஒரு செலவு இருக்குது, அதுக்கு எனக்கு மந்த்லி ஒரு 10,000 இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் வைப்போம். அந்த கமிட்மெண்ட் வைக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. ஓவர் ட்ரேட் பண்ணும்போது உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வெளியில் 1 lakh இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்தேன், அவங்க 3% இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொடுத்தாங்க, அதாவது 3% வட்டியாக கொடுத்தாங்க, 3 ரூபா வட்டி கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட், அதாவது நான் வெளியில் 1.5 லட்ச ரூபா கொடுத்தா எனக்கு 3 ரூபா வட்டி வருது, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணி எனக்கும் அதே 3 ரூபா வட்டி வரணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டில் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதில் ஜெயிக்க முடியாது. ஸோ என்னென்னா, இந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா, ஓன் ஃபண்டு வச்சுருக்கணும். ஓன் ஃபண்டு ஏன் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் யாருக்கிட்டேயும் கடன் வாங்குறீங்க, இல்லை உங்கள் அப்பா அம்மாவோட ஃபண்டு தான், ஆனால் உங்களை நம்பி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டாக நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா லாஸஸ் இருக்கும். லாஸஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் டிமோட்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ஒருத்தங்க கிட்டேருந்து கடன் வாங்கிட்டு வரும்போது நமக்கும் அது மேலே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது நம்மளால் இதில் பொறுமையாக இருக்க முடியாது. பொறுமையாக இல்லைன்றப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக சைக்காலஜிக்கல் பாதிக்கும். நம்ம ட்ரேடில் கண்டிப்பாக லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஓன் ஃபண்ட், அதாவது நான் சம்பாதிச்ச பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் சொல்லியே வாங்குங்க. இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், கற்றுக்க போகிறேன், அந்த பிஸ்னஸுக்கு எனக்கு ஒரு 1 lakh கொடுங்க. அந்த 1 lakh இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க இருந்தால் மட்டும் அந்த பணத்தை எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன். இந்த பிஸ்னஸ்குள்ளே வரவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அதாவது இந்த பிஸ்னஸ்குள்ளே நான் வரேன், எல்லோரும் சொல்லியிருக்காங்க ட்ரேடிங் பண்ணால் நான் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. அந்த இது சொன்னதை கேட்டுக்கிட்டு நம்ம என்ன நினைப்போம்னா, ஓகே நாமளும் உள்ள வந்தால் நிறையா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே வருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் சினாரியோஸ். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ன்றப்போ நீங்கள் நார்மலாக ஒரு டீ ஷாப் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 10 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த 10 lakh ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே எல்லாம் வந்துட்டு இருக்காது. நீங்கள் ரியாலிட்டியில் செக் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரும், 2000 ரூபாய் தான் வரும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 வருஷம் ஆனால் தான் அந்த 10 lakh முதலீட்டையும் உங்களால் ரிட்டர்னாக எடுக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் இந்த பிஸ்னஸும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்த உடனே எனக்கு இவ்வளோ % எனக்கு ப்ராஃபிட் வேணும், இவ்வளோ நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையில் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல அந்த எக்ஸ்பெக்டேஷன் உடைய செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நீங்கள் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவீங்க. வெக்ஸ் ஆகி இந்த ஃபீல்டை விட்டு வெளில போயிடுவீங்க, இல்லை லாஸோட வெளியில் போவீங்க. ஊரில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் இதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதாவது எப்படின்னா, நான் பாட்டுக்கு நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இல்லை நான் ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன் அப்படின்றதுக்காக நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் உள்ளே வாங்க ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்றத விட, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத முன்னாடியே நம்ம சொல்லிடணும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க அப்படின்றதுக்கான ரீசன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் உள்ள நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டோம். இப்போ இதில் பாசிட்டிவே கிடையாதா அப்படின்றப்போ இதில் கண்டிப்பாக பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க. அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க? அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 rupees இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதாவது 1 lakhக்கு 3% இன்ட்ரெஸ்ட். 1 லட்ச ரூபாய் கொடுத்தோம்னா 3000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பாங்க நமக்கு மந்த்லி. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி 30% வரும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் ஒரு 10 lakh வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகும். இப்போ 1 lakh ஒருத்தங்கள்ட்ட கொடுப்பீங்க, ஒருத்தங்கள்ட்ட 3 lakhs கொடுத்துருப்பீங்க. இவங்க எல்லாத்திட்ட நீங்கள் கலெக்ட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு 20 lakhs வச்சுருக்கீங்க அப்படின்றப்ப இன்னும் உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். என்ன ரீசன் அப்படின்னா, 20 lakhs பார்த்தீங்கன்னா ஒரே ஆள்கிட்ட இருக்காது. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் ஆகும். ஒரு 10 பேர்த்த நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இன்னும் ஒரு சினாரியோ, இப்போ ஒரு 50 lakhs வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 50 lakhs நீங்கள் எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவீங்க? அப்படியே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்கனாலும் எல்லாத்துட்டும் அந்த 3% இன்ட்ரெஸ்ட்டெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க? ஏதோ ஒரு டீ ஷாப் வைக்கலாம், இல்லை ஒரு ஹோட்டல் வைக்கலாம்,
இல்லை ஒரு கார் வாங்கி விடலாம். இந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு வந்து மைண்ட்ஸில் வந்து ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 3 lakh crores இருக்குது கெப்பாசிட்டி. அதாவது ஒரு அந்த கம்பெனியோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 3 lakhs இருக்குது, 3 lakhs crore. அப்படிங்கிறப்போ நம்ம மிஞ்சி போனால் என்ன ஒரு 1 crore கொடுத்துருவோமா? அந்த 1 crore இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து அதில் ஒரு சின்ன பார்ட்டு தான். அப்படிங்கிறப்போ நமக்கு அது சின்ன அமௌண்ட்டுங்கிறப்போ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்தாலே உங்களுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்னு வந்துடும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் வந்து கேப்பபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். எப்படி சொல்கிறது, இதில் ரிஸ்கே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் பண்ணும்போது இது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓன் ஃபண்டாக வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஏர்னிங் பர்சனாக இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50,000 வந்து மாதம் வருது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 40,000 வந்து உங்களுக்கு செலவுக்கு தேவைப்படுது. மீதி வந்து ஒரு 10,000 ரூபாய் மீதி இருக்குன்னா கூட அதை நீங்கள் 1 year சேர்த்து வச்சிங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 lakh ஆயிரும். உங்களுக்கு அந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா பொறுமை வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். சைக்காலஜிக்கலாகவும் நீங்கள் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஓன் ஃபண்டாக இருந்துச்சுன்னா இதில் இன்னும் பெட்டராக இருக்கும். அப்படி உங்ககிட்ட ஓன் ஃபண்டாக இருக்குது, இது எல்லாமே இந்த எல்லா க்ரைட்டீரியாவும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி எப்படி இதை வந்து ட்ரேட் பண்ணலாம், அதில் வந்து என்னென்ன விதமான அனலைசிங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து மாதம் வந்து ஒரு 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த 10,000 ரூபாய் நாங்கள் எப்படி எடுக்கிறது? என்ன தான் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும், இல்லை நீங்கள் வந்து யூடியூப்லாம் பார்த்துக்கலாம், ஒரு 10,000 ரூபா போடுவாங்க, 1 lakh எனக்கு ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி காமிப்பாங்க. எத்தனை நாள் அவங்க வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தெரியாது. ஸோ வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து அன்ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ட்ரேடிங் பண்ண முடியாது. எனக்கு வந்து மினிமமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரேடிங்குள்ளே வரலாம். அப்படி நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பேசிக்கலாக தெரிஞ்சுக்கணும், இல்லை இதை பற்றி நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ட்ரேடிங் வியூவில் என்னுடைய ப்ரொஃபைல் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போஸ்ட் இருக்கும். அதான் நீங்கள் பாருங்கள், ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.